வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியா ரேங்கிங்ஸ் 2024 ஃபார்மசி. அதாவது நம்மளுடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மருந்தியல் கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், மருந்தியல் சம்பந்தப்பட்ட கல்வி வழங்கக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள். அதாவது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்ஸ்டியூட்ஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து காலேஜஸ் இல்லாமல், யூனிவர்சிட்டி இல்லாமல், நைப்பர் மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஓவராலாக ரேங்கிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்தியா ரேங்கிங்ஸ் 2024 ஃபார்மசி. இது வந்து இன்னைக்கு வந்த ஒரு அப்டேட்டு. அந்த வகையில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்னென்னா இன்ஸ்டியூட் ஐடி, செகண்ட் என்னென்னா நேமு, அடுத்து எந்த சிட்டியில் அந்த இன்ஸ்டியூட் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் இருக்குது, ரேங்க் என்ன, நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாமியா ஹம்தர்டு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். 84.01 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் நைப்பர் ஹைதராபாத், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இது வந்து அந்த பர்டிகுலர் இயரில் அந்த இன்ஸ்டியூஷனோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களோட பப்ளிகேஷன் அதெல்லாம் பொறுத்து வேரி ஆகும். தேர்ட் என்ன அப்படின்னா பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், பிலானி, பிட்ஸ் பிலானின்னு சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில். இது வந்து எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் இருக்கக்கூடியது. 78.95 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து பிளேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜேசஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. இது வந்து ஊட்டி, ஓகேவா, தமிழ்நாடு, ஃபோர்த் பிளேஸ். அடுத்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, ஐசிடி, மும்பை, ஓகேவா. அடுத்து ஜேசஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, மைசூரு, அதுக்கு அடுத்த பிளேஸில் இருக்கிறாங்க. ஓகேவா, 6th பிளேஸ். 7th பிளேஸ் வந்து என்னென்னா சண்டிகரில் இருக்கக்கூடிய பஞ்சாப் யூனிவர்சிட்டி. அடுத்து 8th பிளேஸ் வந்து மணிப்பால் காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ், மணிப்பால். இது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடியது 8th பிளேஸ். 9th பிளேஸ் வந்து மொஹாலியில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், நைப்பர், மொஹாலி 9th பிளேஸ் வகிக்கிறாங்க. அடுத்து எஸ்விகேஎம்ஸ் நர்சி மூஞ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஓகேவா, மும்பை, மகாராஷ்டிரா, 69.94 ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. 10th பிளேஸ். 11th பிளேஸ் எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை, தமிழ்நாடு, 11th பிளேஸ். 12th என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைப்பர், கவுஹாத்தி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், கவுஹாத்தி, 12th பிளேஸு. அடுத்து அமிர்த விஸ்வ வைத்திய பீடம், இது வந்து கேரளா, கோயம்புத்தூர், தமிழ்நாடு. ஆனால் இதனுடைய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே வந்து கேரளா, ஓகேவா. 68.07, 13th பிளேஸ். அடுத்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ரைபரலி, லக்னோவில் இருக்கக்கூடியது, உத்தரப்பிரதேஷ், லக்னோ பிளேஸு, உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட், 14th பிளேஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து காந்தி நகரில் இருக்கக்கூடிய குஜராத், அதாவது நைப்பர், அகமதாபாத், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அவங்களுடைய ரேங்க் வந்து 15th ரேங்க். அடுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய டிப்சர், டெல்லி ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டி, ஓகேவா, இது வந்து 15th பிளேஸ், 16th பிளேஸ். அடுத்து 16th பிளேஸ்லேயே பார்த்தோம்னா 2 இன்ஸ்டியூட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, பாக்வரா, பஞ்சாபில் இருக்கக்கூடியது, 16th பிளேஸ். அப்புறம் ரெண்டு இன்ஸ்டியூட்ஸ் வந்து 16th பிளேஸ் வாங்கியிருக்கிறதுனால 17th பிளேஸ் கிடையாது. 18th பிளேஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி, கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடியது, 64.14. ஸோ இவங்களோட ரேங்க் வந்து 18th. 19th ரேங்க் வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய சிட்கரா யூனிவர்சிட்டி. அப்புறம் சண்டிகர் யூனிவர்சிட்டி வந்து மொஹாலில் இருக்கக்கூடியது, பஞ்சாப் ஸ்டேட்டு, 20th ரேங்க். 21st ரேங்க் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாபா சாஹப் பிம்ரா அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. ஸோ லக்னோ, உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட், 21st ரேங்க். அப்படியே சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஒவ்வொரு ரேங்க் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓவரால் தமிழ்நாடுல வந்து அதுக்கு அடுத்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து இருக்கிறாங்க. அவங்க 27th ரேங்கு. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் வந்து என்ன இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஸ்ரீஹர், 31st ரேங்கில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் என்ன இன்ஸ்டியூட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி 58th பிளேஸில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இது ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 இன்ஸ்டியூஷன் பார்த்தோம் அப்படின்னா, வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஸ்டடீஸ் விஸ்டாஸ், அடுத்து நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, இவங்க 64 அண்ட் 65th பிளேஸில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இது வந்து 78th பிளேஸில் இருக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் வந்து என்னென்னா அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், தமிழ்நாடு 82nd ரேங்கில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்னையில் இருக்கக்கூடிய பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ இவங்களோட ரேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா 84th. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், சேலம், தமிழ்நாடு 89th ரேங்க். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன். மொத்தம் வந்து 100 இன்ஸ்டியூஷனில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15க்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறது ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பற்றின நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட்டு. இதை நம்ம பார்க்கும்போது நமக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும். நம்ம படிக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் டாப் ரேங்கில் வர்றதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு வந்து மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அதாவது நாம் கரண்ட் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் அதிகமாக பப்ளிஷ் பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய ஏரியா ஆஃப் ரிசர்ச் நல்லா அதிகமாக ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய பட்சத்தில் நம்மளோட இன்ஸ்டியூஷனை நம்மளும் நல்ல டாப் ரேங்கில் கொண்டு வரலாம். பப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரிசர்ச் பப்ளிகேஷன் அதுவும் வந்து நல்ல ஹை இம்பேக்ட் ஃபேக்டரில் உள்ள ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிவர் இந்த மாதிரி சேனலில் வந்து நம்மளுடைய ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய பட்சத்தில் நிறைய அந்த சைட்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அந்த பர்டிகுலர் ஜேர்னலுக்கு, அந்த ஒர்க்குக்கு. அதை பொறுத்தும் இந்த ரேங்கிங் வந்து கண்டிப்பாக மாறும். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக உள்ள ரிசர்ச் ஒர்க்ஸு எல்லாமே செய்யக்கூடிய பட்சத்தில் இப்போ நேனோ டெக்னாலஜி, அதோட அட்வான்ஸான டெக்னாலஜிஸ்லாம் செய்யக்கூடிய அதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பட்சத்தில் இந்த ரேங்கிங் எல்லாம் மாறி அந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து ரேங்க் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து மாறும். அதற்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இயரில் அந்த ரேங்கிங்க்கு உள்ள டைம் டியூரேஷனில் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து அந்த இன்ஸ்டியூஷனோட ரேங்கிங் எல்லாம் மாறும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இது நம்ம நார்மலாக சர்ச் பண்ணால் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் ஒரு தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷேர் பண்ணுறோம். பட்டிங் ஃபார்மசிஸ்டாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம்.